விஜய் வந்து காவேரி வந்து பார்க்குறாரு. காவேரி விஜய் பார்க்குறாங்க. அப்போ காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. உடனே வந்து விஜய் கோவமா இருக்காரு. பார்த்துட்டு உடனே வந்து மிஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரீங்களா? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சரி அம்மு நீ வந்து இங்கேயே இரு மிஸ் இதோ வந்துடுறேன் அப்படின்னோனே, மிஸ் எங்கே போகிறீங்க? வீட்டுக்கா போகிறீங்கன்றாங்க. இல்லை இல்லை அப்பா கிட்ட பேசிட்டு இப்போ வந்துடுறேன் அப்படின்றாங்க. சரிங்க மிஸ் நான் விளையாடிட்டுருக்கேன் நீங்கள் வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு குழந்தை சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் போகிறாங்க. போனோன்னே வந்து விஜய் வந்து இங்கே பாருங்கள் மிஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுமா புரியாதான்னு தெரில. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு வந்தேன் உங்ககிட்ட. அதுதான் என்னோட இறுதி முடிவு. தயவு செய்து இதுக்கப்புறம் இங்கே வராதீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்துவீங்க? உங்கள் சித்தி என்னென்னா அப்படி பேசுனாங்க, இப்போ நீங்களும் இப்படி பேசுகிறீங்களே நியாயமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வரக்கூடாதுனோ இல்லை என் குழந்தை கூட பழகக்கூடாதுனோ எனக்கு எந்த வந்து எண்ணமும் கிடையாது. ஏன்னா என் குழந்தைக்கும் சரி எனக்கும் சரி உங்களை ரொம்ப பிடிக்கும். அதில் எந்த வந்து உள்ள அர்த்தமும் எனக்கு இல்லை. இது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு இது சரிப்பட்டு வராது. நீங்கள் ஒரு பையனை விரும்புகிறதா சொல்கிறீங்க, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் பார்த்த மாப்பிளையை கல்யாணம் பண்ணிக்க நாங்கள் இடைஞ்சலாக இருக்க மாட்டோம். அதனால் இதுக்கப்புறமா நானும் சரி என் பொண்ணும் எந்த விஷயத்திலும் உங்களுக்கு வந்து நாங்கள் இடைஞ்சலாக இருக்க மாட்டோம். ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம்ல அப்படின்னோடனே, சார் அது கரெக்டு சார் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து நான் வந்து குழந்தைய பார்க்கதா இங்கே பாருங்கள் நீங்கள் குழந்தைய வந்து பார்க்குறீங்க, அவன் மேலே அன்பு அதிகமாக செலுத்துறீங்க. அதனால் எனக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கல்ல, குழந்தை தனியாக வந்துட்டா. ஆனால் நான் தனியாக வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தில் உட்காந்துருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் தான் குழந்தைய அமிச்சு உங்கள் மனசை வந்து இந்த மாதிரி பண்ணுறேன், உங்களை வந்து வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னோடனே, சார் நான் ஏதோ வந்து ஆதங்கத்தில் சொல்லிட்டேன் சார், சாரி சார் அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க, மனசில் இருக்கிறது தான் வாயில் வார்த்தைகளாக வரும். நீங்கள் சொன்னது எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் அப்படி நினைக்கிறதும் தப்பு கிடையாது. ஏன்னா நானும் என் குழந்தையும் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வேணாங்க, இதுக்கப்புறமா இந்த விளையாட்டு வேணாமே ப்ளீஸ், சொன்னால் கேளுங்க. நீங்கள் எங்களை வந்து பார்க்குறதும் நான் உங்களை வந்து பார்க்குறதும் இதை அவாய்ட் பண்ணிடலாங்க. கொஞ்ச நாள் தானே ஆச்சு நம்ம பழகி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் யாரோ நான் யாரோ தானேங்க, அப்படியே இருந்துடலாம். என் குழந்தை கொஞ்சம் நாளைக்கு கஷ்டப்படுவா, அதுக்கப்புறம் அவளுக்கு நான் புரிய வச்சுடுவேங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு காவேரி வந்து அப்படியே நிற்கிறாங்க. சார் நான் சொல்கிறது கேளுங்க சார், அம்முன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் இடைஞ்சலாம் நினைக்கல சார். அது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து வீட்டில் பேசுறதால நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் சார். அதனால தான் நான் அப்படி பேசினேன் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அம்மு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் அது கரெக்டு தாங்க, நீங்கள் அம்முக்கிட்ட பாசத்தை காட்டுறீங்கல்ல, அவள் என்ன நினைப்பா? ஏன்னா அம்மா இல்லாத பொண்ணுங்க அவள். நீங்கள் இந்த அம்மா பாசத்தை காட்டுறதால அவள் நீங்கள் தான் அம்மா வரணும்னு அடம்பிடிக்கிறா. இது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், எல்லாருக்கும் கஷ்டம் இல்லைங்க. இப்போ நான் அதுக்காக உங்ககிட்ட வந்து பேசினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. அந்த குழந்தை மனசை தாங்குமாங்க? இல்லை அதை ஏற்றுக்குமா? நம்மெல்லாம் பெரியவங்க நம்ம வந்து ஏற்றுக்கலாம், ஆனால் குழந்தை ஏற்றுக்காதுங்க. தயவு செய்து இங்கே வர்றதை நீங்கள் இதோடு விட்டுருங்க. இதுக்கப்புறம் அம்மு விஷயத்துலையோ அம்முக்கிட்ட பேசுறதோ பழகிறதோ எதையுமே நீ வச்சுக்காதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியாக அப்படியே நிற்கிறான். காவேரி ப்ளீஸுங்க நீங்கள் கிளம்புங்க, அம்மு வந்து தேடுவாளே அப்படின்னோடனே, நான் பார்த்துக்குறேங்க, என் குழந்தைய எப்படி வளர்க்கணும் எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம். சரி நீங்கள் கிளம்புறீங்களா அப்படி சொல்லி சொன்னோன்னா அப்படியே மனசு கேட்காம காவேரி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு அப்படியே மனசு கேட்காம அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு மனசு வலிக்குது. இங்கே வந்து காவேரி போனோன்னே அப்படியே வந்து கலக்குறாரு விஜய். சாரி காவேரி எனக்கு வேறு வழி தெரியலடி, நான் என்ன பண்ணுவேன்? நீ தான் என்னை வெறுக்கிறல்ல, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். உன் சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் காவேரி, உன் வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அம்மு அப்படின்ட்டாங்க. மிஸ் போயிட்டாங்களாப்பா அப்படின்ட்டு. ஆமாடா, அவங்களுக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சா, அதனால உடனே கிளப்பிட்டாங்க. அப்பா தான் இருக்கேன்ல உன் கூட நான் விளையாடுறேன், மிஸ் என்கிட்ட சொல்லிகிட்டே போகலப்பா அப்படின்னோடனே, என்கிட்ட சொல்லிட்டாங்க, சாரி அம்முக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஓ அப்படியாப்பா, ஆமாடா செல்லம், மிஸ் பாவம்ல இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சுல அவங்க வீட்டில் தேடுவாங்கள்ல. ஆமாப்பா நீங்கள் கூட என்ன தேடி வந்தீங்கல்ல அதே மாதிரி தான், அதனால் நம்மளை யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது சரியா இன்னொன்னே. சரிங்கப்பா அப்படின்றாங்க. இங்கே வந்து காவேரி வந்து மனசே கேட்காம விஜய் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு மனசு இல்லாமல் அங்கேருந்து வராங்க. இதுக்கப்புறம் எனக்கும் அம்முக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாரு. நான் அம்முவை பார்க்காம இருக்க முடியுமா? அம்முக்கிட்ட பேசாமல் இருக்க முடியுமா? என் மனசு ஏன் இப்படி கலங்குது? எதனால் என்னால் தாங்கிக்க முடியல இந்த வார்த்தைகளை அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க.